ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 kg தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு ஆவரேஜான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு குக்கரில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாம் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு விசில் விட்டதுமே இது ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இது வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் இல்லாமல் வெறும் அந்த சக்கை மாதிரி இருக்குல்லங்க, அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் பேஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துருக்கேன். ஃபைனலாக இந்த மிக்சியில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அதையும் ஊற்றிட்டு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அதை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அது காஞ்சதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் ஓகே தான். அவங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆவரேஜான ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்குது. சுற்றியும் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஒவ்வொரு முட்டையும் நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். நீங்கள் அப்படியே ஊற்றலாம், ஆனால் வந்துட்டு முட்டை சில்லு அது உள்ளே போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஊற்றி. இப்போ பாருங்கள், நான் 4 முட்டையுமே உள்ளே ஊற்றிட்டேன். இப்போது ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளி சட்னியை நம்ம மூடி வச்சு ஒரு 15 to 20 minutes அப்படியே விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா அந்த எக்கெல்லாம் வெந்து நல்லா இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டையை நீங்கள் அப்படியே ஊற்றுற டைமில் வந்து முட்டை உடையறக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இப்படி ஊற்றுறனால இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நம்மளோட தக்காளி சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.